ஹலோ மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2024 அன்எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸ், அதாவது இது வந்து ஒரு ட்ரால் மெட்டீரியலாகவும் பெருசாக பேசப்பட்டுச்சு. ப்ளஸ் வந்து தேட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் அப்படின்னே வந்து இந்த படங்களை பற்றி வந்து சொல்லலாம். அதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th பிளேஸில் பிடிச்சிருக்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படம் வந்து ஒரு ஆந்தாலஜி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கதையாக இந்த படம் வந்து இருக்கும். 4 கதைகளுமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில் வந்து பார்க்கப்பட்ட ஒரு படமாக தான் வந்து இருந்தது. இந்த படம் பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியில் வந்து போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோட கதை அந்த மாதிரி இருந்ததுனால கான்ட்ரவர்சியலாகவும் போச்சு. ப்ளஸ் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ஒரு மிக்சடு ரிவ்யூஸு, ஓடிடியில் இந்த படம் வந்து ஒரு ப்ராஃபிட்டான ஒரு படமாகவே வந்து அமைஞ்சுது. வந்து பார்த்தீங்கன்னா வந்து வடக்குப்பட்டி ராமசாமி, ஸோ நம்ம சந்தான படம் தான். ஸோ சந்தானம் வந்து ஹீரோவாக நடித்த படம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு ஓடவே இல்லை. தில்லுக்கு துட்டு நம்ம சொல்லலாம், அது ஒரு நல்ல ஒரு இதாக போச்சு. இந்த வடக்குப்பட்டி ராமசாமி எல்லாரும் எப்படி பார்த்தாங்கன்னா இந்த முண்டாசப்பட்டி அந்த படம் எப்படி ஓடிச்சோ அந்த மாதிரி வந்து ஒரு காமெடி ட்ராவலில் வந்து இருக்கும்ன்ற மாதிரிலாம் வந்து பார்த்தாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணவே காமெடியே தான் வந்து இந்த படத்தில் வந்து போட்டிருந்தாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இந்த படத்துக்கு வந்துச்சு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தானம் வந்து திருப்பி வந்து அவங்க ஒரு காமெடியன் ரோல்லே போகலாம், எதுக்கு வந்து ஒரு ஹீரோவாக நடிச்சு வந்து அவரோட கரியர் வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாரு, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி வரைக்கும் இந்த படத்தை வந்து போச்சுங்க. ஸோ அதனால தான் வந்து இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் படம்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக 8th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல் அப்படின்னு வந்து சொல்லலாம். சமீபத்தில் வந்த ஒரு படங்கள்லேயே வந்து இந்த படத்தோட ட்ரெய்லரு, டீசரு, அதே மாதிரி அந்த பேக்ரவுண்ட் ஓஎஸ்டி இதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடச்சென்னை மாதிரி ஒரு படமாக இந்த படம் வந்து இருக்குது. ஏன்னா அந்த ஜெயில் சீக்வன்ஸ்லாம் வந்து அவ்வளோ ராவாகவும் அவ்வளோ ரஸ்டிக்காகவும் வந்து எடுத்துருக்காங்க. ப்ளஸ் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஏ சர்டிஃபிகேட் இருக்குது. ஆர்ஜே பாலாஜி அப்படின்னாலே வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் வந்து வருவாங்க. பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிமாக போனதுனால இந்த படம் வந்து அந்த சென்ட்ரல் ஜெயில் அதை பேஸ் பண்ண ஒரு படமாக தான் இந்த படமே வந்து இருந்தது. அப்படிங்கிறதுனால தான் இந்த படம் வந்து எக்ஸ்பெக்டேஷனை பெருசாக மீட் பண்ணல. ஓடிடி ரிலீஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் அப்படின்னு வந்து சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிளடி பகர். ஸோ நம்ம கவின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ன்ற ஒரு படம் வந்து நல்லாவே வந்து நம்ம கொடுத்துருந்தாரு. அந்த டாடா, ஸோ அந்த மாதிரி படம் இது செம்ம இட்டு கொடுத்த படம் வந்து இந்த படத்தை வந்து அவர் ஏன் ஓகே பண்ணார். அண்ட் ஆல்சோ இதில் ஒரு மெயின் ட்ராபேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சன் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். ஸோ வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த ப்ரொமோஷன் காட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ கவின் வந்து வேறு லெவலில் காட்டியிருப்பாங்கன்றதை பார்த்தீங்கன்னா வந்து ஒரே வந்து ஒரு அரண்மனையிலே வந்து வச்சு படத்தை வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ வந்து அந்த பேய் கான்செப்டாக இருக்கும், ராதா ரவி வரதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வச்சே வந்து அந்த ஒரு படத்தை வந்து ஒரு காமெடி ஜானராக எடுத்துகிட்டு போடுன்ற பேரில் வந்து ஒரு ஒர்க் அவுட் ஆகாத ஒரு காமெடி ஜானராக டார்க் காமெடியாக வச்சு அது வந்து ஒரு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலைங்க. ஸோ கவின் வந்து இந்த படத்தை ஏன் ஓகே பண்ணார், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து ஏன் ஓகே பண்ணாருன்னு தெரியல. ஸோ பிளடி பகர் அது வந்து ஒரு ப்ரோமோ போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஹிட் ஆகும். ஏன்னா கவின் நடிச்சிருக்கான்ற எதிர்பார்க்க படம் வந்து பயங்கரமான ஃப்ளாப்புங்க. நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரோட கலெக்ஷன் கிங் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், கோட். அதுதான் இது. என்ன அன்எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் அப்படின்னு நாங்கள் வந்து இந்த இதில் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை அளவில் வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு கதை தான். ஆல்ரெடியே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜதுரை அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அவரோட படத்தோட வந்து அதோட ஒரு சீக்குவலாக தான் இந்த படம் வந்து பார்க்கப்பட்டது. ஏன் அப்படின்னா வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்து இருந்தது. மங்காத்தா மாதிரி அஜித்துக்கு ஒரு படம் கொடுத்துருக்காரு. இப்போ விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லியோவை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு படம் தேவைப்படுது. அப்படிங்கும்போது இந்த கோட் வந்து நம்மளுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியாக வந்து ஒரு மிக்சடு ரிவ்யூஸாக வந்து இருந்தாலும் ஆஸ் அ மேக்கிங்காக வந்து வெங்கட் பிரபு வந்து ஜெயிச்சிருக்காரு நம்ம தளபதியை வச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதனால தான் வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் ஒரு 50-50 இருந்ததுனால தான் வந்து இதை வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்து நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையன், நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து இந்த படத்தில் வந்து வேறு லெவல் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத், ஸோ மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாத்துலேயும் வந்து அவர் கலக்கிட்டார். அந்த அண்டர் வர அந்த பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஃபுல்லாகவே வந்து அதான் பேக்ரவுண்ட் ஸ்கோராக யூஸ் பண்ணி வந்து வேறு லெவலில் கலைக்கும். இதில் வந்து ஒரு சஸ்பென்ஸ், அந்த அசல் கோளாறுலாம் வந்து நடித்ததெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சுங்க படத்தில். இந்த சஸ்பென்ஸ் மிகப்பெரிய வந்து இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம அமிதாப் பச்சன் அவரோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ வந்து ஏன் இந்த படத்தில் வந்து அமிதாப் பச்சன் போட்டாங்கன்னு கேட்டுக்கலாம். பட் ஒரு அறிவுரை, ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு அறிவுரை கூறணும்னா அந்த படத்தில் வந்து அந்த மாதிரி லெவலில் இருக்கணும். ஸோ அதனால தான் அமிதாப் பச்சன் அண்ட் மஞ்சு வாரியர் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீக்வன்ஸும் வந்து நல்லாவே ஒர்க் ஆகிடுச்சு. அந்த சஸ்பென்ஸ் வச்சு அந்த செகண்ட் ஹாஃபில் எப்படி போகுது, அண்ட் ஆல்சோ வந்து இந்த கிஷோர் வந்து டேர்ன் ஆகுறது எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து நல்லாவே கூறி வந்து அந்த ஞானவேல் வந்து இந்த படத்தை ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராமராஜன் ஒரு ஐகானிக் ஸ்டார் அவர். ஸோ இளையராஜா, ராமராஜன் இந்த காம்பினேஷனே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காம்பினேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமானியன் வந்து 100 நாள் வந்து தேட்டரில் ஓடி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். என்ன இங்கே வந்து என்ன அப்படி நினச்சிட்டாங்க அப்படின்னா, அவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போதே வந்து அவர் வந்து ஒரு சில்வர் ஜூப்ளி ஆக்டர் அவர். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படமுமே வந்து ஒரு 150 நாள் 200 நாள் ஓடினது அந்த காலத்தில். ஸோ ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரிக்கல் அப்படி தான் வந்து இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து ஒரு
14 நாள், அதாவது 2 வாரம் ஓடினாலே ஒரு பெரிய விஷயம். பட் இந்த படம் வந்து ஒரு 100 நாள் ஓடி இருக்கு அப்படிங்கும்போது அது ப்ரொமோஷன் பண்ணியே இந்த படத்தை வந்து ஒரு 100 நாள் ஓட வச்சிருந்தாங்க. ஸோ அவர் வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு நான் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி உள்ள வந்து இந்த படம் நடிச்சதுனால தான் இதை வந்து நாங்கள் அன்எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டன் பாளையம். இது யார் நடிச்ச படம்னு பார்த்தீங்கன்னா, யார் டைரக்ட் பண்ண படம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சித். ஸோ இப்போ பிக் பாஸ்ல வந்து கலக்கிட்டு இப்போ 70 நாள் கருத்து வந்து எலிமினேட் ஆனதில் அந்த ரஞ்சித் தான். மேபி அந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் அந்த ரஞ்சித்துக்காக வந்து ஓடி இருக்கும். பட் வந்து அப்போ வந்து கொஞ்சம் முன்னாடி ரிலீஸ் பண்ணனால இந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. பட் அவரோட மதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிறந்த படம் எடுத்தார், நம்ம நடிச்சிருக்கோன்ற மாதிரி வந்து ராசக்காப்பாளையம் அந்த மாதிரி படத்தில் தான் வந்து அவர் வேற மாதிரி நடிச்சிருப்பார் இந்த பசுபதின்ற படத்தில். பட் இந்த படம் அதே மாதிரி வந்து ஒரு சீக்வன்ஸாக எடுத்தார். பட் வந்து அந்த அளவுக்கு இப்போதைக்கு ஒர்க் அவுட். இப்போ உள்ள படம்லாம் வந்து எல்லாருமே நல்ல கண்டென்ட் எதிர்பார்க்குறாங்க மக்கள். ஸோ ஓடிடியாக இருக்கட்டும், தேட்டரிக்கல் ரிலீஸாக இருக்கட்டும், எல்லாம் நல்ல கண்டென்ட்டாக எதிர்பார்க்குற இடத்துல இந்த மாதிரி வந்து ஒரு பாசத்துக்குரிய படம்லாம் வந்து இப்போதைக்கு ஓடாது. ஸோ அதனால தான் இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் படம். செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டுக்காளி. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு, தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போய் இந்த படம் ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு. ப்ளஸ் இந்த படத்தோட பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 crores தான். பட் இந்த அவார்ட்ஸ் மூலியமாகவே வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 crores வரைக்கும் வந்து இந்த படம் வந்து பயங்கர ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான். இந்த படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரொமோஷனில் வந்து ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியில் சிவகார்த்திகேயன் வந்து அஸ் அ ப்ரொடியூசராக மாட்டி நிறைய விஷயங்கள் இந்த படத்தை சுற்றி வந்து இருந்தது. படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆனதுனால வந்து கிடச்சிது. ஓடிடியில் இந்த படம் ரிலீஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ளாஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ குளோபல் ஆடியன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. இதை தேட்டரில் தமிழ்நாடு மக்களும் இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த படத்தில் வந்து லாஸ் ஆனது தான் வந்து மிச்சம். அப்படிங்கிறதுனால தான் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் அப்படின்னு இதை வந்து சொல்லலாம். டாப்பாக வந்து வைக்கக்கூடிய வந்து நம்ம என்ன படம்னு பார்த்தீங்கன்னா வந்து கங்குவா. ஸோ இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பிக் பட்ஜெட் படனே வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபல் ஃபிலிம்ஸ்லாம் வந்து நல்லாவே ஓடுங்க. நம்ம இந்தியன் சினிமாவில் வந்து இந்த ட்ரைபல் ஃபிலிம்ஸ் வந்து நல்லாவே ஓடும். பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத் தான் வந்து ஒரு டிமெரிட்ஸாகவே நான் சொல்லுவேன். வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு மியூசிக் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு தலைவலி ஆயிடுச்சுங்க. தேட்டர் ஆடியன்ஸ்லாம் வந்து எல்லாருமே சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஃபுல்லாக வந்து காதில் ரத்தம் ஆகிற அளவுக்கு அந்த கத்திட்டே இருக்காங்க. ப்ளஸ் ஆல்சோ அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரோடு பார்க்கும்போது வந்து எல்லாருக்குமே வந்து அந்த படத்தை வந்து ரொம்ப அளவுக்கு மிக விரைவில் வந்து பிடிக்காம வந்து போயிடுச்சிங்க. பட் வந்து கதை வயசு வந்து பார்த்தீங்கன்னா படம் நல்லா தான் இருக்கும். ஸோ நல்ல ஒரு இதாக அந்த காலத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு எடுத்திருப்பாங்க. பட் வந்து அந்த ஆடியன்ஸ் வந்து ஏன் பிடிக்காம போயிடுச்சுன்னா இந்த ஃபுல்லாக இந்த சவுண்டு இந்த சப்ஜெக்ட் படி தான். பட் சூர்யா வந்து இப்போதைக்கு ஒரு ட்ரால் மெட்டீரியலாகவே மாறிட்டு இருக்காரு. ஸோ அந்த பட்ஜெட் படம் அந்த சிறுத்தை சிவா சொல்லவே தேவையில்லை. அவர் எடுத்தாலே வந்து இப்போலாம் படம் ஃப்ளாப்பாக தான் வருது. பட் இதில் வந்து அவர் நல்லாவே அவுட்புட் கொடுத்துருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நினச்ச அளவுக்கு போட்ட பட்ஜெட்டுக்கு வந்து எடுப்படலைங்க. ஸோ அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்எக்ஸ்பெக்டட் படமாகவே நம்ம வந்து வச்சுருக்கோங்க. நிச்சயமாக. ஸோ நாங்கள் வந்து இப்போ 10 படங்கள் வந்து எதிர்பார்த்த ஒரு படம், பட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட், கொஞ்சம் ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்த ஒரு லிஸ்ட்டாக தான் வந்து இந்த 10 படங்களை நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். அதனால தான் இதை வந்து அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இது தவிர நாங்கள் ஏதாவது இதில் மிஸ் பண்ணியிருந்தோம்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.